நமக்கு ஒரு குடும்பத்தில் முக்கியமான செலவு கஷ்டங்கள் வரும்போது தெரிஞ்சவங்களோ சொந்த பந்தங்களோ ஃப்ரெண்ட்ஷிப் மத்தியில் எங்கேயாவது போய் கொஞ்சம் கடன் கேட்போம். அது அவங்களும் சரி யோசிக்காமல சில பேர் கொடுக்குற இருக்கிறாங்க. அப்படி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணுவோம். பண்ணி முடிச்சுட்டு சில மாதங்களோ சில வாரங்களோ ஏன் வருஷமாக கூட ஆகலாம். அவங்கள பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். அப்படி கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல, அந்த காசு ரெடி பண்ணிக்கும் போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு, என் அவசரத்துக்கு நீங்கள் அன்றைக்கி கேட்ட உடனே நீங்கள் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிங்க, இந்தாங்கன்னு அந்த பணத்தை வீடு தேடி போய் கொடுங்க. அப்படி கொடுத்துட்ட பிறகு அவங்களுடைய மனநல பரவாயில்ல, தேடி வந்து கொடுத்தாரு அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கும் பரவாயில்ல, இவருக்கு எப்போ கேட்டாலும் உதவலாம். ஏன்னா அவங்க காசுக்கு நம்ம புள்ள போகிறதில்ல இல்லையா? காசால் தான் நிறையா உறவுகள் நட்புகள்லாம் பிரிஞ்சு கிடக்குது. வாங்கிட்டு காது வச்ச மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. நன்றி சொல்லி கொடுங்க. வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கும்போது நன்றி சொல்லி கொடுங்க. வீடு தேடி போய் கொடுங்க. யாரும் ஒருத்தவங்க காசு ஒருத்தவங்க ஏமாற்றக்கூடாது, போய் சொல்லக்கூடாது. உண்மை என்றைக்குமே ஜெயிக்கும். நம்ம அப்படி செய்யாமல் விட்டுட்டுனா நம்ம பிள்ளைய கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால் வாங்கின காசு திருப்பி கொடுங்க. காசுக்கோசம் கெட்ட பேர் எடுக்காதீங்க.